எம்மொழியாயினும் நம் செம்மொழிக்கு ஈடாகுமா என்ற இருமாப்புடன் அறிவியல் தளத்தில் தமிழை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவர். இமயத்தில் தமிழ் கொடி நட்டான் சேரன், இணையத்தில் அதனை சாதிக்க காத்திருக்கிறார் இவர். கல்வெட்டில் தொடங்கிய தமிழ் மொழியின் பயணத்தை கணினியில் பதிவேற்றி 2 கோடி வார்த்தைகளுக்கான மாபெரும் இணையவழி தமிழ் அகராதியை உருவாக்க வேண்டும். இந்த திட்டத்துடனும் செயலுடனும் இருக்கிறார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக இதழியல் துறை உதவி பேராசிரியரான தமிழ் பருதி மாரி. இந்த நன்னோக்கத்தின் அடிப்படையில் 15 ஆண்டு காலமாக அதற்கான பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார். அப்படி என்னதான் செய்துவிட்டார் என்ற வினாவோடு இவரை சந்தித்தால் அதற்கான விடை நம்மை மலைக்க வைக்கிறது. தமிழ் அகராதி வளங்களை உலகளவில் மேம்படுத்தும் நோக்கில் தமிழ் பேழை எனும் ஒருங்கிணைந்த இணைய வழி அகராதியை தயாரித்து வருகிறார் அவர். ஒரு சொல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது 72 அகராதிகளில் தேடப்பட்டு அது தலைச்சொல்லாகவும் விளக்கமாகவும் எவ்வளவு இருக்குன்றது முழுமையா ஒரே பக்கத்துல வந்துடும். இதனால ஒரு சொல் பல்வேறு அகராதிகளில் எவ்வாறெல்லாம் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இதனால இப்ப தமிழ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அளவில் 173 மொழிகள்ல தான் இணையத்தில் அகராதியே இருக்கு. அதில் தமிழ் ஏற்கனவே இருந்த இடம் 23. இப்பொழுது 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொற்கள், 160 துறைகள், 1.5 கோடி விளக்கங்களோடு இந்த MyDictionary.in உருவாக்கப்பட்டிருப்பதால் இப்பொழுது உலக அளவில் தமிழ் 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. சுமார் 60 லட்சம் ரூபாய் செலவிலும் தினமும் 12 மணி நேர உழைப்பிலும் உருவாகி வருகிறது இந்த மாபெரும் தமிழ் அகராதி. தற்போது வரை 1.6 கோடிக்கும் மேற்பட்ட சொற்பதிவுகளுடன் அதிக சொற்களை உள்ளடக்கிய அகராதி இதுவாகும். பேராசிரியர் தமிழ் பருதி மாரி மற்றும் அவரது உதவியாளர் சுவாதி இளங்கோவின் இந்த முயற்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஒரு சொல்லை அகராதியாக தேடுவதைப் போலவே அந்த சொல் சார்ந்து எத்தனை பழமொழிகள் உள்ளன, எத்தனை விடுகதைகள் உள்ளன, எத்தனை நூல்கள் உள்ளன, எத்தனை திரைப்படங்கள் உள்ளன, எத்தனை இதழ்கள் உள்ளன என்பதெல்லாம் பார்க்கலாம். இணைய வழி தமிழ் அகராதியில் தற்போது வரை 160 துறைகள், 15 லட்ச சொற்கள், 50,000 பழமொழிகள், 10,000 விடுகதைகள், நூல்கள், திரைப்பட தரவுகள் பதிவேற்றப்பட்டுள்ளன. தேடுபொறியில் ஒரு பொத்தானை தட்டினால் 80 அகராதிகளின் விளக்கங்கள் 10 நொடிகளில் நம் கண்முன் நிற்கின்றன. தமிழ் மொழியின் பெருமையை உலக அரங்கில் கொண்டு செல்கிறார் தமிழ் பருதி மாரி. வருங்காலத்தில் AI போன்ற தொழில்நுட்பங்களிலும் பேராசிரியர் தமிழ் பருதி மாரியின் பணி பயன்படும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ்.